ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். நேற்று தான் சாப்பிட மாட்டோம் சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டோம். சரி இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நைட்டுக்கு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து இட்லி செஞ்சு இல்லைன்னா தோசை செஞ்சு சிக்கன் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தது. சரி மீன் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் மீன் கடையில் வந்து 4 மணியோட க்ளோஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து 4 மணியோட க்ளோஸ் ஆகிரும், மீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா செய்யலாம். இன்றைக்கி சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் நிறைய இருக்குது. பெரிய வெங்காயம் இப்போ வாங்குறதில்ல. வெங்காயம்லாம் மழையாக பெய்கிறதுனால ஈரத்தில் நனைஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த வாரம் வந்து பெரிய வெங்காயம் வாங்கல, சின்ன வெங்காயம் வாங்கியாச்சு. சின்ன வெங்காயம் தான் 1 கிலோ 40 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு கூட அந்த கேப்பை போய் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மசாலாவை வந்து வறுத்து நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறோம். அதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு பக்கத்தில் வதங்கிட்டு கூட நம்ம வந்து முழு மல்லியை வறுத்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெப்பர்லாம் நிறையா போட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ஓரமாக வந்து வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இங்கிட்ட வந்து மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வேறு எந்த மசாலாமே இல்லை, சிம்பிளாக உள்ள மசாலா தான், எல்லார் வீட்லேயும் இருக்க மசாலா தான் இது. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதிகம் இந்த அடுப்பு நான் சமைக்கிறதே கிடையாது, ஒரே அடுப்பில் சமைச்சு முடிச்சிடுறதுனால இந்த அடுப்பு சும்மாவே தான் இருக்கும் எப்பொழுதுமே. சமைக்கிறதில்ல, எப்போவாச்சும் ஒரு டைம் தான் சமைப்பேன். இன்றைக்கி என்னென்னா முழு மல்லி, ஒரே ஒரு பட்டை, சோம்பு, ஜீரகம், மிளகு இதை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். கருகிடக்கூடாது, கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, சும்மா தான் வறுக்கணும். வெறும் வடை செட்டில் போட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். இதில் வறுத்து சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இது மட்டும் வறுத்து சேர்க்குறோம். இதில் வந்து சில பேர் வந்து இன்னும் நிறைய வேணும் கிரேவி அப்படிங்கிறவங்க பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க, கடலப்பருப்பு சேர்ப்பாங்க, அரிசி கூட சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேர்க்க தேவையே கிடையாது. அது மட்டும் சேர்த்தாலே எனக்கு பிடிக்காது. அதோட சேர்த்தா பிடிக்காதுன்னு இல்லை, அது மட்டும் நான் செஞ்சதும் கிடையாது. நான் வந்து இது மட்டும் செஞ்சு எனக்கு பழக்கம் ஆகிட்டு. அதாவது இந்த மசாலா மட்டும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஆறட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் தான் போன வெளியில் சொன்னேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் அடிச்சே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஃப்ரீசர்லாம் வச்சுருக்கேன், ரொம்ப கட்டி ஆயிடுச்சு, ஐஸ் கட்டி மட்டும் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து வெளில வந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருந்தா கொஞ்சம் இதாகிட்டு, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அது மட்டும் அதிகம் அடித்து வச்சதே கிடையாது, இந்த டைம் தான் அதிகம் அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா பூண்டு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. 1 கிலோ வாங்கிட்டு வந்ததுனால நம்மளை வந்து சீக்கிரம் வந்து அது வந்து முளைச்சிரும், இல்லைன்னா வீணாக போயிடுது. அதனால தான் சீக்கிரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அதை அடித்து வச்சாச்சு. 6 மாதமாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டே போகாது, அந்தளவுக்கு நான் அடித்து வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். கிளைமேட் இங்கே வந்து ஒரு வாரமே மழை பெய்கிற மழை தான். ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது, மத்தியானம் மழை வந்துடுது. இன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் வந்து மழை வந்துருச்சு. கொஞ்சம் வெயில் கட்டுற மட்டும் இருந்துச்சு, அப்புறம் மழை வந்துருச்சு இந்த சைடெலாம். இனிமேல் தீபாவளி வரைக்குமே மழை அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போலாம் நம்ம அதிகம் குழம்பு தான் வைப்போம். சிக்கன் கிரேவி நான் ரொம்ப வைக்கிறது ரேர் தான். இப்போ தான் சிக்கன் கிரேவி வந்து தோசை இட்லிக்கு தான் அந்த சிக்கன் கிரேவி தான் சூப்பராக இருக்கும். அதனால் இட்லி ஊற்றலாமா இல்லை தோசை சுடலாமான்னு ஒரே இது. அடிக்கடி நம்ம வந்து தோசை தான் ஊற்றிட்டு இருக்கோம். சரி இட்லியே இன்றைக்கி ஊற்றலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். பத்தனை கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னோடய சமையலை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க என் ஃப்ரெண்டுங்களாம், நல்லாயிருக்கு செஞ்சிடறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற. டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் அவங்களுக்கு புதுசு தான்.
அதனால் நல்லா இருக்குது செய்கிறது. இந்த அளவுக்குலாம் நீ சமைப்பியா அப்படிலாம் கேட்டாங்க. செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கத பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து வகுந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து சமையல் வந்து அம்மா பார்த்து செஞ்சுட்டேன், கற்றுக்கிட்டது தான். நானாக வந்து எனக்கு சொல்லியெல்லாம் கொடுக்கல யாருமே, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கல. அப்படியே அம்மா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டது தான். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதே போதுமானது. அதிக காரம் இப்போலாம் சாப்பிட்றதில்ல, அதிகம் காரமே சாப்பிட்றது நான். இந்த மசாலா மல்லித்தூள் சேர்க்க தேவை கிடையாது. நம்ம மல்லித்தூள் வந்து நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்னா, அதனால் இது சேர்க்க தேவை கிடையாது. இதெல்லாம் இது மட்டும் சேர்த்தா போதும். சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வறுத்த மசாலா மட்டும்தான். எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். சமையல் வந்து எங்கள் அக்காவை அடிச்சுக்க, எங்கள் அம்மா எங்கள் அக்காவை அடித்தா வேறு யாருனாலும் முடியாது. அவங்க சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பெரியக்கா செம்மையாக சமைப்பாங்க, எல்லாமே சமைப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சரி செம்மையாக சமைக்கும். ஆனால் அம்மாவுக்கு வந்து பிரியாணிலாம் அதிகம் செஞ்சதே கிடையாது. அம்மா பிரியாணியே செஞ்சதே கிடையாது. மற்றபடி காய் சாப்பாடு இது மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் அம்மா செஞ்சதில்லை. ஆனால் எங்கள் அக்கா வந்து எல்லா சாப்பாடும் செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் செய்வாங்க. ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்காவோட சமையல். வறுத்த மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எங்கள் அக்காவோட சமையல் வந்து ஒரு நாள் போடுறேன். எங்கள் அக்கா வந்து எல்லா சமையலும் செம்மையாக சமைப்பாங்க. ஒரே ஒரு டைம் வந்து என்ன சமைச்சது நான் போட்டேன்னா, கேசரி செஞ்சது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் போட்டிருக்கேன். மற்றபடி எங்கள் அக்கா வந்து சமைச்சதில்லை. இது நாங்கள் வீட்டுக்கு வந்தாலே நாங்கள் யாரும் சமைக்க மாட்டோம். அம்மா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, பொண்ணை பெற்றவங்க நான் உட்கார வச்சு வேலை பார்ப்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நான் வீட்டுக்கு போனால் ஃபுல் ரெஸ்ட்டு தான். எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லா பாதி வேலை செய்வோம் தான், இருந்தாலும் அம்மா வந்து எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க மேக்ஸிமம். இப்போ தான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இது. தோல் இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். தோல் இல்லாமல் தான் எனக்கு பிடிக்கும், தோலோடு எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வந்து மசாலாவோட ஒரு 10 நிமிஷம்னால மசாலாவோட நல்லா வேகணும், வதக்கிக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டு மசாலாம் ஒட்டுற அளவுக்கு கிண்டி விட்டு 10 நிமிஷம்னால நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணி நல்லா விடணும் அதுக்கு சிக்கனில், அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் போனால் தண்ணி தூக்குற வேலை மட்டும்தான் அதிகம் எல்லாருக்குமே. ஏன்னா தண்ணி அங்கே அதிகம் வராது. 2 நேரம் தண்ணி வரும். ஆனால் ஈவினிங் காலையிலையும் வரும் தண்ணி. ஆனால் அதிகம் தண்ணி வந்து தண்ணி பிரச்சனை தான் அங்கே. போர்லாம் தண்ணி இருந்தாலுமே பைப்பில் வந்து அதிகம் தண்ணி வராது. எல்லாம் மோட்ரு போடுறதுனால அதிகம் வந்து எங்களுக்கு லாஸ்ட்டு வீடுனால எங்களுக்கு வந்து தண்ணி அதிகம் வராது. அதான் தண்ணி பிரச்சனை மட்டும் தான் எங்களுக்கு. மற்றபடி எல்லா சூப்பராக இருக்கும் ஏரியா. எங்கள் வீட்டில் இருக்கிற இடம் ஃபுல்லாக இயற்கை சூப்பராக இருக்கும். ஆனால் போரில் போய் தண்ணி தூக்கலாம். போர் எப்போயும் இறச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து பைப்பில் அதிகம் வராது. அதாங்க பிரச்சனையே. இனிமேல் தீபாவளி தான் ஊருக்கு. ஏன்னா எங்கள் அக்கா பையனை பார்க்கணுன்னு எனக்கு வந்து அதே தோணியிருக்கு. எங்கள் அக்கா பையனை பார்க்கணும், எங்கள் அக்கா பையனை பார்க்கணுன்னு. எங்கள் அக்கா பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். இப்போ வேறு நடக்க வேறு ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அக்கா வீடியோலாம் எடுத்து அனுப்பும்போதே எனக்கு அவனை அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிது, எப்படா அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள், தண்ணி விட்டுட்டுருக்கு. இதெல்லாம் நான் பேசணும், நம்ம ஃபேமிலியை பற்றி பேசணும் அப்படின்ட்டு லைவ் போடணும் அப்படின்லாம் நினப்பேன். இதெல்லாம் போட முடியாது, மூஞ்சை கட்டினா தான் நம்ம லைவில் பேச முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து இது மாதிரி வீடியோவில் தான் இடையில நான் வந்து எங்கள் வீட்டை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள் சிக்கன். இப்போ தான் தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் திருவி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதான் சேர்த்துக்கலாம். அதிகம் தேங்காய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக அதை அரைச்சி தண்ணி நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்தளவு சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும், கிரேவி பதத்துக்கு தான். அதனால் கொஞ்சமாக தண்ணி, நைட்டு சாப்பிட்டு மீதி இருந்தால் கூட காலைல சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கல. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஒரு வாரம் தான் சாப்பிட முடியும்.
அடுத்த வாரம் சாப்பிட முடியுமான்னு தெரில. எனக்கு வந்து இங்கே வந்து இங்கே குலதெய்வத்துக்கு வந்து பண்டிகைன்னு சொன்னால அது வந்து பண்டிகை போட்டாலும் நம்ம சாப்பிட முடியாது. இனிமேல் திருவிழா முடிஞ்சு தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம வந்து இங்கே வந்து கிடா விருந்து தான். அதுக்கு தான் வந்து அலைச்சல். இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து 2 வாரம் கழிச்சு ஃபுல் அலைச்சல் தான். வீடியோ போட முடியுமோ போட முடியாதுன்னு தெரில. நான் வந்து அங்கே போயிடுவேன். எடப்பாடியில் அங்கே வீடு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்கல்ல, அங்கே போயிடுவேன். 1 வாரம் கழிச்சு அங்கே போயிடுவேன். அங்கே போய்ட்டு கண்டிப்பாக வீடியோ போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுவேன். தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வந்து கொதித்து வரட்டும். அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குண்ணா. நான் வந்து வீடியோ எடுக்கல, கொதிக்கும் போது இடையில நல்லா கொதிக்கணும் விட்டுட்டேன். நான் போய் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அது வரைக்கும் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டிவி பார்த்துட்டேன். இப்போ லேட்டாக தான் நான் வந்தேன். நல்லா இது பண்ணிட்டு இடையில வந்து நான் கிண்டி விட்டுட்டு தான் போனேன். ஆனால் வீடியோ எடுக்கல. லாஸ்ட்டில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இடையில வந்து கரெக்டாக இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு குறையே இல்லை. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். இந்த கலர் வந்து கொஞ்சம் பிளாக்காக தெரிஞ்சு, ஆனால் வீடியோவில் வந்து இந்த கலராக தெரியுது. எதனாலும் தெரில. எனக்கு வந்து கலர் ஒரு மாதிரியாக இருக்குது. வீடியோவில் இருக்கிற கலராக தெரியுது. அது எதனாலும் தெரில. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்படியே மேலாப்பில் கொத்தமல்லி தூவி மூடி போட்டு மூடிட்டு பக்கத்தில் வந்து இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது. இட்லி வெந்தோடனே சாப்பிட வேண்டியதான். மணி வந்து கரெக்டாக 8:15. இப்போ சமைச்சு முடிக்கும் போது 8:15 ஆகிட்டு. சாப்பிடும் போது ஒரு 9 மணி ஆயிரும். இட்லியும் நல்லா வெந்து எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2 இட்லி வச்சுட்டு நல்ல சிக்கன் கிரேவி நல்லா சூடாக காரசாரமாக சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது வந்து ஆஃப் பண்ணும்போது எந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள். எந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே குழம்பு வந்து ஆஃப் பண்ணால் கொஞ்சம் சூடாக ஆற ரொம்ப கெட்டியாயிரும். செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே இந்த வறுத்து வச்ச மசாலாவை அந்த வாசனை செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டேங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இதை அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே பாய்.